ஹாய் ஹலோ மக்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ராயபுரம் தொகுதி உட்பட்ட வேட்பாளர் ஜுபேர் கான் அவர்கள் தான் இருக்கோம். நம்ம ஒட்டுமொத்தமா ராயபுரம் தொகுதி மக்களோட ஒரு குரலா அவர்கிட்ட கேட்போம். இப்போ இவர் வெற்றி பிரகாசம் அதிகமா இருக்கு நம்ம பகுதியில. இவர் ஜெயிச்சு வந்த பிறகு என்ன செய்வார் நம்ம தொகுதி மக்களுக்காக சொல்லி. ஹாய் சார். ஹலோ. ராயபுரம் மக்கள் அனைவருக்கும் என்னோட குட் ஈவினிங், வணக்கம். ராயபுரம் மக்கள் பிரதர் கேட்டிருக்காரு என்ன செய்ய போறோம் அப்படின்னு. சிம்பிளா சொல்லணும்னா திராவிட மாடல் 2.0ல நிறைய திட்டங்கள் வர இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா கடந்த அதிமுக ஆட்சியில 20 இயர்ஸ்ல செய்யாத விஷயங்கள் இந்த 5 வருஷத்துல ஏகப்பட்ட திட்டங்கள் கிட்டத்தட்ட அது இன்னைக்கு லிஸ்ட் அவுட் பண்ண ஒரு 50ல இருந்து 60 திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க. நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குது இந்த ராயபுரத்துல, எஸ்பெஷலி வடசென்னையில நிறைய திட்டங்கள். இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி நீங்க பார்த்துருப்பீங்க, MC ரோட்ல நடந்துகிட்டு இருக்கு. போதராஜ நகரோட மேம்பாலம், தட் இஸ் அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ், அதை 25 வருஷ கோரிக்கை. நிறைய பிரச்சனைகள் இருந்தது, காலேஜுக்கு போக முடியாம, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம நிறைய வேதனைகள் இருந்தது, அதெல்லாம் போக்கியிருக்காங்க. அதே மாதிரி மின் இணைப்பு திட்டத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. இதோட கண்டினியூட்டியா வரக்கூடிய அடுத்த 2026 to 31 பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி திராவிட மாடல் 2.0 ஆட்சியில ராயபுரத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது தான் என்னோட நோக்கம். ராயபுரம் இந்த அளவுக்கு இது டெவலப் ஆயிடுச்சா, இவ்வளவு தூரம் ஸ்மார்ட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அதை பண்ண போறோம். அதுதான் என்னோட நோக்கம். ராயபுரத்துல இத ஒரு ரோல் மாடலா ஃபார் சென்னை சிட்டிக்கு ராயபுரம் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நான் உறுதியளி. நல்லது சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டியா இப்ப இருக்கிறவங்களை பத்தி ஏதாவது நீங்க கருத்து சொல்ல விரும்புறீங்களா? உங்களுக்கு ஆப்போசிட்ல எதிர்கட்சின்னு சொல்லிட்டு எதிரியா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அதிமுக ஆட்சி இப்ப எப்படி நடந்துச்சு லாஸ்ட் டைம் ஒரு 20 இயர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் ராயபுரத்தை முடிசூடா மன்னன் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் அந்த ஏரியாவை காலிப்பட்டு போயிட்டு திருப்பி வந்திருக்காரு, போட்டி கேட்டு திருப்பி இங்க MLA ஆகணுன்ற பெரிய ஆசையோட வந்திருக்காரு. ஒரு தடவை ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு, நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு எதுக்கு நீங்க ஓட்டு போட போயிட்டீங்க. அதை நான் திருப்பி சொல்றேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒண்ணுமே பண்ணல, அதனால தான் ஓட்டு போடல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். அதனால மக்கள் கிட்ட உரிமையா போய் நாங்க ஓட்டு கேட்கிறோம். இன்னைக்கு எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே பாக்குறவங்க எல்லாமே சொல்றாங்க உங்களுக்கு தான் ஓட்டு DMK தான் வரும், அடுத்து ஸ்டாலின் ஆட்சி தான் வரும், எல்லாமே சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா அவ்வளவு திட்டங்கள் சேர்ந்திருக்கு. மகளிரோட சப்போர்ட்ல கண்டிப்பா திருப்பி திராவிட மாடல் ஆட்சி தான் வரப்போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ராயபுரம் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே விஷயம் தான், இந்த வரக்கூடிய 2.0ல நீங்க அந்த சேஞ்சஸ் கண்டிப்பா இன்னும் அதிகமா பாப்பீங்க. நன்றி ஜுபேர் கான் சார். நாங்க விசாரிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்தோம் நாங்க. கூடிய விரைவில் அதுவும் நாங்க வீடியோவா போடுவோம். தமிழகம் மலரட்டும், உதயசூரியன் வெல்லட்டும். நன்றி.